கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவார், பெரிய காரியங்களை நடப்பிப்பார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நம்முடைய இலங்கை தேசத்திலே தேர்தல் நடந்து நாட்டின் தலைவரை தெரிவு செய்யும்படியாக ஜனங்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே தேசத்துக்கு தேவன் ஒரு நல்ல தலைவரை தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலும் கூட ஒரு வேளையிலே இன்னார்தான் வர வேண்டும், இன்னார்தான் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை இருக்கலாம். உண்மைதான். அந்த வாஞ்சையோடு வாக்களிக்கிறார்கள். அந்த வாஞ்சை நம்மிலேயும் இருக்கிறது தான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் தேவ சித்தம் அங்கு நிறைவேறும் என்பதுதான் முக்கியமானது. எந்த ஒரு காரியத்தை அப்படித்தான் வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நம்முடைய இருதயத்துக்குள்ளே நமக்கு ஒரு விருப்பம் இருந்தாலும், அருமையானவர்களை, அந்த விருப்பம் தான் நிறைவேற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய இதயத்திற்குள்ளே ஒரு விருப்பம் இருப்பது நல்லது, பிரச்சனை இல்லை. ஆனால் தேவ சித்தம் நிறைவேற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே தேவ சித்தம் நிறைவேறும் பொழுது நம்முடைய விருப்பங்களுக்கு மாறாகவும் இருக்கும். ஆகவே நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக இருந்தவுடனே இது தேவ சித்தம் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறும். அதை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, கர்த்தர் தந்திருக்கிற தேசத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த தலைமைக்கு, அதிகாரத்துக்கு ஆக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது, மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கூட ஒரு தலைவன் நமக்கு பிரியம் இல்லாமல் வந்துவிட்டார் என்றால் தேசத்தில் என்ன செய்வோம்? நாங்கள் சில நேரங்களில் இந்த ஆள் தான் வந்திருக்க வேண்டும், இவர் தான் வந்திருக்க வேண்டும், இவர் அப்படி இவர் இப்படி என்று சொல்லி நாம் பேசக்கூடாது. அதைத்தான் வேதத்திலே பார்க்கிறோம். என்ன? நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தருடைய சித்தம் எல்லாம், அருமையானவர்களே, நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. இங்கே இருந்துதான் நமக்கு சகலதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே பாருங்கள், இந்த வசனம் சொல்லப்படும் பொழுது, வாசித்த பொழுது நீங்கள் ஆகையால் என்று சொல்லி அங்கே துவங்குகிறீர்கள் அல்லவா? இந்த ஆகையால் என்று சொல்லி இந்த வசனம் தொடங்குவதனாலே இந்த வார்த்தைக்கு முன்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். வசனம் அங்கே 16 பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின் ஆகவே
காலம் பொல்லாதவைகளானதால் காலத்தை நாட்கள் பொல்லாததால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக எழுதித்தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகையால் என்று சொல்லி இந்த வசனம், நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும்? எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும்? நம்முடைய விருப்பம் அல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். மற்றதெல்லாம் நம்முடைய மாமிச சித்தம். நம்முடைய விருப்பங்களை நாம் தேவ சித்தமாக நாங்கள் கொள்ளுகிறோம், அது தவறு. நம்முடைய விருப்பங்கள் வெறுப்புகளை நாங்கள் தேவனுடைய சித்தமாக எண்ணுகிறோம், தவறு. தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நமக்குள்ளே எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது, எந்த விருப்பு வெறுப்பும் இருக்கக்கூடாது. நாம் வெறுமையாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் கிரியை செய்வார். அந்த வெறுமையாய் இருக்கிற நமக்குள்ளே வேத வசனம் அங்கே நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் கிரியை செய்வார். ஒரு சிறு உதாரணத்துடன் தேவ சித்தத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். லோத்துவை குறித்து தேவ சித்தம் என்ன? ஆதியாகமத்திலே நீங்கள் 19ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய சித்தம் என்ன? லோத்தை குறித்து, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது லோத்தை குறித்த தேவனுடைய சித்தம். பின்னாகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் ஜீவன் தப்ப வேண்டும், நீ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியிலே நீ எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஏறிப்போ, ஓடிப்போ. பின்ன மலையிலே ஏறுறது என்றால் அவனுக்கு கஷ்டம். பின்ன ஆண்டவர் சொல்ற, இந்த சமபூமியில நில்லாதே, நீ மலைக்கு ஓடிப்போ. இப்பொழுது லோத்து தன்னுடைய விருப்பத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த லோத்துடைய விருப்பம் என்ன தெரியுமா? மலைக்கு ஓடி போக, ஏறி போக எனக்கு கஷ்டம் ஆண்டவரே. அங்கே ஒரு கிட்ட ஒரு சின்ன ஊர் இருக்குது, அங்கே போக வேண்டும். வசனம் 19, 20 நீங்க வாசித்து பாருங்க. என்ன அழகாக தேவ சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பின்ன இங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாக மாறிவிடுகிறார். நம்முடைய கர்த்தரே ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறான் இந்த லோத். இங்கே தேவனுடைய விருப்பம் ஒன்று இருக்க, அந்த தேவனுடைய விருப்பத்துக்கு மேலாக தன்னுடைய வசதியையும் தன்னுடைய விருப்பத்தையும் லோத்து அங்கே முன்வைக்கிறார். நன்றாக கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் என்ன செய்தார்? இப்பொழுது ஓகே என்று விட்டார், ஓகே சொல்லிவிட்டார். இப்பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம், தன்னுடைய விருப்பத்துக்கு தேவன் சம்மதித்து விட்டதால் இதுதான் தேவ சித்தம். அதாவது தன்னை குறித்தான தேவனுடைய விருப்பம் இதுதான் என்று சொல்லி லோத்து திருப்தி அடைந்தார். அது உண்மை அல்ல அருமையானவர்களே. கவனியுங்க, சங்கீதத்திலே 62வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? தேவன் 1 தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டேன். வல்லமை தேவனுடையது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. தேவன் 1 தரம் தான் பேசுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த 2ஆம் தரம் கேட்கிறது என்றால் என்னுடைய இருதயத்துக்குள்ள விருப்பம் அது வெளிப்படுது. அதை நான் நிறைவேற்ற வேண்டும், கர்த்தர் அதுக்கு பெர்மிஷன் தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுதான் அந்த அர்த்தம். அப்ப என்ன செய்வார் தேவன்? விட்டுவார், போ. இப்பொழுது நடந்தது என்ன?
தன்னுடைய விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாக எண்ணி தனக்குள்ளே திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்ட லோத்து இறுதியிலே அருவருப்புகளுக்கு தகப்பனாக மாறினார். தன்னுடைய ஆத்துமா, தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினார். ஆகவே கவனியுங்க, நம்முடைய வசதியையும் விருப்பத்தையும் தேவனுடையது என்று சொல்லி நினைப்பது தவறு. அது பிசாசின் விருப்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நாம் தேவனிடத்திலே ஒரு தரம் அவர் சொல்லும் பொழுது அதை கேட்க வேண்டும். அதைத்தான் நமக்கு வேதத்திலே தந்திருக்கிறார். சபை மூலமாக கர்த்தர் தான் ஜனங்களுக்கு போதிக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பாக தேவ சித்தத்தை குறித்து ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். நீங்கள் அவைகளை கேளுங்கள். அது எங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய அந்த ஆடியோ கேசட்டுகளில் உள்ள செய்திகளை எடுத்து இப்பொழுது அழகாக போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அநேகர் இதை அறிந்து பலர் சந்தோஷப்பட்டார்கள், எடுத்து சொன்னார்கள், மிகவும் அருமையான சத்தியங்களை நாங்கள் இப்பொழுது கேட்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் உங்களுக்கும் போடப்படுகிறது, உங்களுடைய குரூப்பிலே போடப்படுகிறது, அடுத்தது ஸ்டேட்டஸ்ல போடப்படுகிறது. கேளுங்கள். கேட்காவிட்டால் அது உங்களுடைய பிரச்சனை. சரி, இப்பொழுது பாருங்கள், சில முக்கிய சில குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு இந்த இடத்திலே தியானத்துக்கு தருகிறேன். தேவனுக்கு சித்தமானது எவை? வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஒவ்வொருவருக்காகவுமே தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். நாம் அவருடைய சீசராயிருக்கிறோம். அவருடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் சுமந்து சென்று, அருமையானவர்களே, செல்லும் கடமையை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி ஆண்டவர் இயேசுவே எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இந்த அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது அவருடைய சீசர்களாகிய நம் ஒவ்வொருடைய கடமையாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செல்லுகிற கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது ஏதோ ஒரு பிரசங்கியாருடைய வேலை என்று மட்டும் இன்றைக்கு நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை மாபெரும் கடமையாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டாரில் ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, நம்முடைய வேலை செய்யும் இடங்களின் மத்தியிலே, அயலவர்கள் மத்தியிலே இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அருமையானவர்களே, சொல்லப்பட வேண்டும். ஏதோ பிரசங்க மேடை போட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்பது அல்ல. நாம் இவைகளை சம்பாஷணையாகவே அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னுமாக பாருங்கள், சுவிசேஷ கைப்பிரதிகள். இந்த சுவிசேஷ கைப்பிரதிகளை நாங்கள் பாவிக்க முடியும், அவைகளை கொடுக்கலாம். வீடுகளில் உள்ள அந்த பிரீஃப் கஸ்டன், அதாவது தபால் போடுகிற பெட்டிகளுக்குள்ளே
கொண்டு போய் போடலாம், அல்லது தபாலிலே நீங்கள் செலவு செய்து அனுப்பலாம். இப்படி எத்தனையோ வழிகள் எல்லாம் இருக்கும் போது அருமையானவர்களே, நமது கடமையை நாம் பொருட்படுத்த, அந்த கடமையை நம்மேல் சுமத்திய கடமையை நாம் தட்டி கழிக்க முடியாது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, நமது சொந்த காரியங்களை செய்ய நாம் எப்படியெல்லாம் நேரத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். எப்படியெல்லாம் நாங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்திலே தந்திருக்கிற அந்த பொறுப்பை செய்வதற்கு மட்டும் நேரமில்லை. பல சாக்கு போக்குகள் தேவ ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இந்த சாக்கு போக்குகள் அருமையானவர்களே, இது பரலோக அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்படும் மாபெரும் குற்றமாகும் என்று தேவனுடைய பிள்ளைகள் நினைப்பதில்லை. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 ராஜாக்களிலே 20வது அதிகாரத்திலே 39, 40வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 39, 40. அங்கே வாசித்து பாருங்கள். அங்கே தன் கடமையை பொறுப்புடன் செய்யாமல் அங்குமிங்கும் அலுவலாயிருந்த மனிதன் மரணத்துக்கு பாத்திரமானான். ராஜாவின் தண்டனைக்கு அவனால் தப்ப முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கடமையை நிறைவேற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாவிட்டால் நீங்கள் எந்த கடமையை நிறைவேற்ற போறீர்கள்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 4 தயவு செய்து வாசியுங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ராஜாதி ராஜாவின் போர் சேவகர்கள். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தராலே அவரது வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் முக்கியமான ஒரு பணி, ஒரு முதன்மையாக உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போர் சேவகர். தலைமை பீடத்திலே இருந்து வருகின்ற கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் ஆயத்த நிலையில் எப்பொழுதும் நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய 38 வருஷம் 30 வருஷ ஊழியத்திலே கூட அருமையானவர்களே, இதைத்தான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இது புதிய காரியம் அல்ல. அருமையானவர்களே, நாம் நம்முடைய கடமைகளின்படி எல்லாவற்றையும் விதைத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா பொறுப்பில் இருந்தும் நாம் நீங்கி இருக்கிறோம். அருமையானவர்களே, பொறுப்பு உங்களுடையது. இந்த இடத்திலே நாம் எல்லாம் சொல்லி சத்தியங்களை பிரசங்கித்து இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே வேலையை பொறுப்புடன் செய்யாமல் உண்மை தன்மை அற்றவர்களாய் இருந்தால், எந்த நேரமும் வேலையிலே சாக்கு போக்கு சொல்லி அல்லது கிரங்கடித்து சுகையினம் என்று சொல்லி அல்லது பொய்களை சொல்லி வேலைகளுக்கு போகாமல் இருந்து இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? வேலையை இழந்து வேலை ஸ்தலத்திலே இருந்து வெளியேற்றப்படுவீர்கள். இது நீங்கள் அறிந்த காரியம். பின்ன அப்படியே அருமையானவர்களே, பரலோக ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாகிய நாம் இந்த பரலோக அரசாங்கத்தாலே
நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த கடமையை பொறுப்புடன் செய்யாமல் உண்மையற்ற விதமாக நாங்கள் நடந்தால் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. இது சத்தியம், நாம் சொல்லவில்லை. ஆகவே மீண்டும் ஞாபகம் ஊட்டுகிறேன், மனுஷர் ரட்சிப்பை பெறுவதும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைவதுமான அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருடைய கரத்திலே தரப்பட்டிருக்கிறது. போக்கு சொல்ல இடமே இல்லை. அதைத்தான் நீங்கள் வாசித்தீர்கள். தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு, அதாவது தன்னை வேலையில் அமர்த்தியவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி இந்த உலக காரியங்களிலே தன் சொந்த அலுவல்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதாவது கிறிஸ்துவினுடையவன் கிறிஸ்துவுக்கு பணிபுரிவதையே முதன்மையாக கொள்ள வேண்டும் என்றும், நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகள், நம்முடைய சந்தோஷங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே பாருங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆத்துமாவை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளாதவன் அவன் ஞானமற்றவன் என்று சொல்லி நாங்கள் காணலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் எப்பொழுதும் தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பிலிருந்து நாம் ஒரு பொழுதுமே விலகிவிடக் கூடாது. அது நமக்கு ஆபத்து. ஒரு வேளையிலே நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் கொடுக்கின்ற ஒரு காரியமாயிருக்கலாம். ஆனால் அது ஒரு நாள் அந்த தண்டனையை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அடுத்தது, இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை தயவு செய்து நாங்கள் வாசிக்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது தேவ சித்தமாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் இதை எண்ணி பார்த்திருக்கிறோமா? சில நேரங்களிலே நாங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டோம். அது ஒரு சின்ன விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் நமக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்னுமாக முதலாவது பாருங்கள், அவர் நம்மை ரட்சித்ததையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நம்மை நிரப்பியதையும் நினைத்து நினைத்து எப்பொழுதும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், அவர் நமக்கு தந்திருக்கிற ஊழியங்களுக்காக அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நல்ல வாழ்க்கைக்காக அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நல்ல சுகபலத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இப்படியே அவர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து, அவர் தந்திருக்கிற வேலைகள், வருமானங்கள் அனைத்துக்காகவும் நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இவ்விதமாக அருமையானவர்களே, நாம் நினைத்து நினைத்து பார்த்து நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்து வரும் நன்மைகளை எண்ணி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அருமையானவர்களே, நம்முடைய இருதயமானது இருள் அடைந்து நாம் வீணராகி விடுவோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஜோபுவை கவனித்து பாருங்கள். கர்த்தர் அவரை பல மடங்காக அவர் ஆசீர்வதித்திருந்தார். அதே வேளை பாருங்கள், அந்த ஆசீர்வாதங்களை அவர் இழந்து வேதனைகளையும் துன்பங்களையும் அங்கே அவர் அனுபவிக்கிற அந்த வேளை ஒன்று வந்த பொழுது அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக
என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். அருமையானவர்களே, அந்த ஜோபுபட்ட பாடுகள், ஜோபுபட்ட வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு துளி கூட வரவில்லை. அருமையானவர்களே, ஆனாலும் நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷமான அந்த நாட்களில் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் மறந்து வாழுகிறோம் அல்லவா? கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களாய் வாழுகிறோம் அல்லவா? இன்றைக்கு இந்த ஜோபுவை பாருங்கள். தனக்கு இருந்த ஆஸ்திகள், குடும்பங்கள் எல்லாமே அவர் தந்த ஆசீர்வாதம் என்றும், தந்தவருக்கு அதை எடுக்கவும் அவருக்கு உரிமை உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய ஆளுகை அதிகாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவரை ஸ்தோத்திரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, யோபு புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே 21வது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் கொடுத்ததற்காக மாத்திரமல்லாமல் எடுத்ததற்காகவுமே கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே முடியுமா? சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில முடியுமா? ஜோபு என்ற தேவ மனுஷன் மனச்சாட்சியின் காலத்திலே வாழ்ந்தவர். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனச்சாட்சியின் காலத்திலே வாழ்ந்தவர். கர்த்தருடைய வேதம் அப்பொழுது இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. அருமையானவர்களே, வழிகாட்டிகள் எவருமே இல்லை. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்த ஜோபுவை குறித்து கர்த்தருடைய சாட்சி என்ன தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் அவனைப் போல இந்த பூமியிலே ஒருவனுமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுத்தார். யார் அவருக்கு படிப்பித்தது? யார் அவருக்கு போதித்தது? ஒன்றுமில்லையே. அவர் வாழ்ந்ததே மனச்சாட்சியின் காலத்தில். அடுத்ததாக பாருங்க, 2 நாளாகமத்திலே 20வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசபாத், அங்கே யோசபாத் சத்துருக்களை கண்டு முதலிலே அவர் பயப்படுகிறார். அருமையானவர்களே, பயப்படுகிறார். பின்பு என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவர் தைரியம் அடைந்து சத்துருக்களுக்கு முன்பாக தேவனை பாடி துதிப்பதை வசனம் 22 நீங்கள் காண முடியும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாகவே நாங்கள் பார்க்கும் பொழுது, தானியேல் இன்றைக்கு தான் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுவதற்கு ராஜா கட்டளையிட்டிருப்பதை அறிந்தவுடனே அதற்கு பயப்படாமல் என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்ததை கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு சின்ன நமக்கு விரோதமாக ஏதாவது வேதனை வந்துவிட்டா என்ன செய்கிறோம்? கலங்கி போய் தவிச்சு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறதை மறந்து விடுவோம், கர்த்தரை நினைப்பதை மறந்து விடுவோம், சபை கூடுதலை மறந்து விடுவோம். ஓடிப்போய் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இதில் இருந்து என்னை பாதுகாரும் என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வேத சத்தியத்தை அறிந்து கொள்வோம். இந்த தானியேல் என்ன செய்தார்? சிங்கத்தின் கெபியிலே போடப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை அறிந்த பிற்பாடு அவர் கலங்கவில்லை. ஏன்? தன்னுடைய தேவனை அவர் நேசித்தார். தன்னுடைய தேவனுக்கு அதுதான் சித்தம் என்று சொல்லி அவர் நினைத்தார். பயப்படாமல் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவையும் பாருங்க, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும். பிதாவுடைய விருப்பம் என்ன? அவர் பாடுபடத்தான் வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவாக பாடுபட்டார். அந்த பாடு சாதாரணமான பாடுகள் அல்ல. அந்த மரணத்தை ருசி பார்க்கப்படுவதை கூட அறிந்து கொண்டு தெரிந்த பொழுதும் கூட அவர் தம்முடைய சீஷரை கூப்பிட்டு அவர் அந்த சீஷருக்கு முன்பாக அதை வெளிப்படுத்துகிறார். தமது மரணத்தை நினைவு கூறும்படி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கிறார். இது என்னுடைய சரீரம் பிற்கப்படுகிறது என்று அறிந்து அதை செய்கிறார். ஸ்தோத்திரத்தோடு கொடுக்கிறார். பாத்தீங்களா?
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னமாக இப்படி சொல்லிக்கொண்டு ஒரு அடுத்ததாக பாருங்கள், பவுலும் சீலாவும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள், அநியாயமாக அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது குற்றங்கள் செய்து அடைக்கப்படவில்லை, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அநியாயமாக அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த துன்ப வேளையிலும் அருமையானவர்களே தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியான வேளையிலே நாங்கள் களிகூர்ந்து இருப்பது மட்டுமல்ல, நன்மையான அந்த மகிழ்ச்சியான அந்த வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து பாடி நிற்பது மட்டுமல்ல, நம்முடைய துன்ப வேளையிலும் தீங்கு சூழ்ந்திருக்கிற வேளையிலும் நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அருமையானவர்கள், நாம் எங்களுக்கு ஒரு சிறு ஒரு வருத்தம் வந்து விட்டால், ஐயோ வருத்தம், அதுதான் நான் சர்ச்சுக்கு வரையில, சபைக்கு வரையில, ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி இருப்பார்கள். அருமையானவர்களே, சாக்கு போக்கள் இந்த நாளிலே நிறைந்திருக்கிறது. சாக்கு போக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையே. பல தடவைகள் இந்த இடத்திலே போதித்து வந்திருக்கிறோம். சாக்கு போக்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை இன்று பாருங்க, அப்படியான ஒரு துன்ப வேளை எங்களுக்கு வந்திருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. ஜோபுவை பாருங்க, தானியேலை பாருங்க, பவுல் சீலாவை பாருங்க. ஏதாவது இவங்க அனுபவித்த ஏதாவது வேதனைகள் நமக்கு வந்திருக்கிறதா? இல்லையே. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இவ்விதமான தீங்கு நாட்கள் வரை இல்லையே, இவ்விதமான தீங்கு கிழங்கள் வரை. ஆதி அப்போஸ்தலர் காலத்தை பாருங்க. ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அந்த ஆதி திருச்சபை எவ்வளவு பயங்கரமான வேதனைகளுக்கு கூடாக சபைகள் சென்று என்று பாருங்கள். அந்த வேளையிலும் ஜனங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான தீங்குகள் நம்மை இன்றைக்கு சூழ்ந்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நமக்கு உண்டாகும் சிறு சிறு துன்பங்கள், இதெல்லாம் துன்பம் என்று சொல்ல முடியாது. தீமைகள், இதுகளெல்லாம் ஒரு தீமை என்று சொல்ல முடியாது. இவைகளில் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஆதி திருச்சபையிலே அவர்கள் பட்ட வேதனைகள், ஏன் எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கென்று வேத சாட்சியாக மரித்திருக்கிறார், கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாங்க. அப்படியான காரியங்கள் எல்லாம் நமக்கு வரையில்லை. ஆகவே நமக்கு வருகிற இந்த சிறிய சிறிய துன்பங்கள், சிறிய சிறிய அந்த தீங்குகளை, அருமையானவர்களே, இதுகளுக்கு சாக்கு போக்களை நாம் முன்வைக்க கூடாது. நாங்கள் இவ்விதமான ஒரு சின்ன காரியங்களுடைய வாழ்க்கையில வந்த உடனே என்ன செய்கிறோம்? வேதத்தை வாசிக்காம விடுகிறோம். ஏன்? சோர்ந்து போகிறோம். ஜெபம் செய்யாமல் இருந்து விடுகிறோம். காரணம் சோர்வு. தேவனை துதித்து பாட மனமில்லாமல் இருக்கிறோம். சோர்வு. இன்னுமாக பாருங்க, சபை கூடுதலை நாங்கள் தவிர்த்து விடுகிறோம். காரணம் சோர்வு. இன்றைக்கு ஏதோ கவலை. சிந்தித்து பாருங்க. ஆகவே நம்முடைய அன்றாட வேலையினாலே உண்டாகும் இன்றைக்கு சோர்வுகளையும் இன்றைக்கு நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் அல்லவா? போக்கு சொல்லுகிறோம் அல்லவா? நாம் வேலை செய்து ஜீவனம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. சிந்தித்து பாருங்க. அது தேவனுடைய கட்டளை. அது ஒரு பெரியதொரு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, அது ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தையே முன்வைத்து நாம் இன்றைக்கு போக்கு சொல்லுவது எதை ஒத்திருக்கிறது தெரியுமா? எதை ஒத்திருக்கிறது? இவ்விதமான போக்கு சொல்லுதல் எதை ஒத்திருக்கிறது? ஆதாம் தன்னுடைய பாவத்துக்கு, தான் செய்த பாவத்துக்கு தேவனிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நீர் எனக்கு தந்த ஸ்திரியே காரணம். நீர் எனக்கு இந்த ஸ்திரியை நீங்க தராம விட்டிருந்தால் நான் உமக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்திருக்க மாட்டேனே.
உம்மோடு உறவாடாமல் உம்மை விட்டு ஒளிந்திருக்க மாட்டேனே, நீர் தந்தை ஸ்திரிதான் என்று அங்கே தூக்கி போட்டு பின்ன ஆண்டவர் அந்த ஸ்திரியை கொடுத்தது தவறா? சிந்தித்து பாருங்க. ஆகவே அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அந்த கொடுத்த ஸ்திரி தவறா? ஆண்டவர் தவறு செய்து விட்டாரா? அப்படித்தான் இவன் சொல்றான். இதே மாதிரி பாருங்க, வேலையை வைத்து போக்கு சொல்லுகிறோம். கணவன் மனைவியை, மனைவி கணவனை வைத்து போக்கு சொல்லுகிறார்கள். இன்னுமாக பிள்ளைகளை வைத்து போக்கு சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் அவையால கஷ்டம், அதால கஷ்டம், இதால கஷ்டம் என்று சொல்லி போக்கு சொல்லுகிறார்கள். இன்று எனக்கு கார் வசதி இல்லை என்று சொல்லி போக்கு சொல்லுகிறார்கள். அதனாலே நான் வர முடியவில்லை, நான் அதை செய்ய முடியவில்லை, போக்கு சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை வைத்தே நாங்கள் போக்கு சொல்லுகிற நாம், நமக்கு வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்களில் எப்படி நாம் அவரை சோத்தரிக்க போகின்றோம்? இப்பொழுது நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தேவ சித்தத்தை நாம் எப்படி எல்லாம் நாம் நிராகரித்து நடக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே என்பதை சிந்தித்து பாருங்க. இறுதியாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அருமையான புறஜாதி மக்களுக்கு சொன்னாரா? இல்லை. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் கட்டளையிடுகிறதே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், மறக்க முடியாது. நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், மறக்க முடியாது. நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம்தான், மறக்க முடியாது. நாம் கர்த்தர் தந்துள்ள சபையிலே உறுதியாய் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், மறக்க முடியாது. நாம் தேவனுக்கென்று உற்சாகத்தோடு ஓடி ஓடி நாம் நம்மை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறோம், நாங்கள் மறுக்க முடியாது. அருமையானவர்களே, ஆம், நமக்குத்தானே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வேற யாருக்கும் இல்லையே. இவ்விதமாக வாழுகிற நமக்குத்தானே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆகவே நாம் பரிசுத்த பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாலும் நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பரிசுத்தத்துக்கு எல்லை இல்லை. அருமையானவர்களே, அதற்கு எல்லை கிடையாது. ஆகவேதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த பரிசுத்தவான்கள் தான் கர்த்தரை நோக்கி, அருமையானவர்களே, என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆறு தெரியுமா? இந்த பரிசுத்தவான்கள், இப்பொழுது உங்கள் முன்பாக நாங்கள் பார்த்தோமே, இந்த பரிசுத்தவான்கள் தான் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? கர்த்தாவே கர்த்தாவே என்று இயேசுவை அழைக்கிற இந்த பரிசுத்தவான்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரை நோக்கி உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்று உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் பொய் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவர்கள், சபையிலே ஐக்கியப்பட்டு ஊழியங்கள் செய்தவர்கள். இவர்கள் விசுவாசிகளாய் இருக்கலாம், ஊழியர்களாய் இருக்கலாம்.
அருமையானவர்களே, மட்டுமல்ல, இந்த பூமியிலே தான் தன்னை தந்தை என்றும் சீனியர் பாஸ்டர் என்றும் தங்களை ரெவரண்ட் என்றும் ரைட் ரெவரண்ட் என்றும் பிஷப் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் தங்களையே தாங்கள் அழைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த உலகத்தில். ஏனென்றால் நடந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களால் அவர்கள் ஒரு மிகவும் ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரன் அழைக்கப்பட்டிருக்கலாம். இன்னுமாக விசுவாசித்த அடையாளங்களினாலே தங்களை ஒரு மற்ற மனிதர்களிலே இருந்து வேறுபடுத்தி காண்பிக்கின்ற ஊழியர்களாகவும் இருக்கலாம். ஆம், இவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். ஆனால் கர்த்தர் இயேசுவோ என்ன சொல்லுகிறார்? உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். பார்த்தீங்களா? உங்களை எனக்கு தெரியாது என்று சொன்னது மட்டுமல்ல, என்ன சொன்னார் தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே, இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லி போட்டார். எங்களுடைய பேச்சில சொல்ற, இந்த இடத்தை காலி பண்ணு, கதியில காலி பண்ணு, அப்பாலே போங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு எல்லாம் செய்தார்கள், எல்லாம் நிறைவாய் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கென்று செய்த எந்த காரியத்திலும் நடக்கையிலும் பரிசுத்தம் காணப்படவில்லை. அதுதான் அந்த உண்மை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் கர்த்தர் இயேசு சொல்லிய வார்த்தைகளின்படி அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி, தங்களுடைய சுய சிந்தையின்படி, தங்களுடைய சுய நினைவுகளின்படி தங்கள் நடக்கைகளை எல்லாம் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உணர்த்தினார் என்று அவர்கள் செய்து கொண்டு போனார்கள். அப்படித்தானே நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லி இருப்பதெல்லாம் அவருடைய வேதத்திலே இருக்கிறது. அருமையானவர்களே, வேதத்திலே இருக்கிறது. இந்த வேதத்தின் மூலமே கர்த்தர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வெளியிலே கர்த்தர் பேசுவதில்லை, சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இங்கே இந்த அவருடைய வேதத்திலே எல்லாம் இருக்கிறது. வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் பேசுகிறதெல்லாம் பேசி முடித்து நம்மிடத்திலே தந்திருக்கிறார். பின் ஆகவே வேறொரு முறையிலே பேசுகிறார், தூதன் வந்து பேசுகிறான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? எபேசியரிலே 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு, இந்த வேதத்தை விட்டு வேறு சத்தம் நம்முடைய காதிலே கேட்குமாயின் அது வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே படித்தோம் அல்லவா ஒரு அருமையான பாடல் ஒன்று. பூவுலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஓலிக்குதே. பூவுலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சத்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுக்குள் பிசாசின் சத்தத்துக்கு இடமளித்து கர்த்தர் தான் வழி நடத்துவதாக அவர்கள் செயல்பட்டார்கள். அது கர்த்தருடைய பார்வையிலே அக்கிரம செய்கையாயிருந்தது.
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி சொன்ன வார்த்தை எவ்வளவு பயங்கரமானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களே, ஆனால் தங்கள் நடக்கையிலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளவில்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுத்தால் நம்மை தேவன் கெடுப்பார். ஆகவேதான் கர்த்தர் உங்களுக்கு தந்த இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நீங்கள் உறுதியாய் இருந்து அதிலே தரித்திருந்து நாளுக்கு நாள் பரிசுத்தத்திலே பெருக வேண்டும். இது தேவன் தந்த ஒழுங்கு. அருமையானவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்லி எச்சரிக்கிறேன், காலம் பொல்லாததாயிருக்கிறது. காலம் பொல்லாததாயிருக்கிறது. பரிசுத்தத்துக்கு அந்நியமான இன்றைக்கு சிந்தனைகள், ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்தல், போக்கு சொல்லுதல், இன்றைக்கு உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் போன்றவற்றிலே அடிமைப்பட்டு தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இது பொல்லாத காலமாயிருக்கிறது. பெருகி வருகிறது. அருமையானவர்களே, பெருகி வருகிறது. இதனால் தான் தேவ சித்தம் செய்யாமல் சுய சித்தம் செய்வதிலே இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் மிக ஆர்வமாய் இருக்கிறார்கள். அதை மறுக்கவே முடியாது. இது ஆபத்து. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவ ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் முன்வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ தெரிந்து கொள். இதைதான் கர்த்தருடைய பதில். ஆமென்.